முத்துவும் மீனாவுக்கும் விஜயாவோட வீட்டுல சரியான அங்கீகாரமே கிடைக்கலனாலும் இப்ப கிறிஷுக்காக வந்துட்டு முத்துவும் மீனாவை அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா ரோகிணி என்னடான்னா அவங்க பெத்த பையனா இருந்தாலும் அவங்க பையன் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது கூட தன்னை பத்தி மட்டுமே வந்துட்டு சுயநலமா யோசிக்கிறாங்க. இப்பேற்பட்ட சுயநலவாதியான ரோகிணிய விஜயா வீட்டு விட்டு அடிச்சு வெளியில துரத்தினாலும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்க கிறிஷோட பாட்டியோட போட்டோவை முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு ஆளாளுக்கு ஷேர் பண்ணி அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இங்க மீனா சத்யாவுக்கும் ஷேர் பண்ணிட்டு உனக்கு வந்துட்டு ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க முத்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோ எடுத்துட்டு போய் ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்துட்டு தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அங்கெல்லாம் லைனா கேட்டுட்டு இருக்கோம். அப்போ ஒரு டிரைவர் வந்துட்டு இந்த அம்மாவை நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு முத்து சந்தோஷப்பட்டுட்டு நான் என்னென்ன சொல்றீங்க, எங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லவும் நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த அம்மா வந்துட்டு கோயில்ல வந்துட்டு இறக்கி விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து வந்துட்டு எந்த கோயில்னு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு உடனே இங்க மீனாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டு மீனா என்னங்க சொல்றீங்க அப்படிங்கவும் ஆமா மீனா, அந்த அம்மா வந்துட்டு ஒரு கோயிலுக்கு தான் வந்துட்டு போயிருக்காங்களாமா, என்ன கோயில்னு சொல்லி நான் கேட்டுட்டேன், நான் வந்துட்டு எங்க இருக்குன்னு சொல்லி சொல்றேன், நீயும் அங்கேயே வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் மீனாவும் பாத்தீங்கன்னா முத்து 2 பேருமே கிளம்பி அந்த கோயிலுக்கு வராங்க. அப்ப கோயில்ல வந்து பூசாரி கேட்ட கிறிஷோட பாட்டியோட போட்டோ காமிச்சு சாமி இந்த அம்மாவை வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி இங்க கோயில பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை பார்த்துட்டு அவரு யோசிச்சுட்டு ஆமாம்மா நான் அந்த அம்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா இருந்துட்டு சாமி நல்லா பார்த்து சொல்லுங்க இந்த அம்மாவா அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா ஒரு நாளைக்கு கோயிலுக்கு எத்தனையோ பேர் வராங்க போறாங்க, ஆனா இந்த அம்மா எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏன்னா இந்த அம்மா ரொம்ப நேரம் வந்துட்டு சந்நிதியில உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க, அதனாலதான் வந்துட்டு எனக்கு அவங்களோட முகம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட முத்து வந்துட்டு என்ன சாமி சொல்றீங்க, அழுதுட்டு இருந்தாங்களா அப்படிங்கவும் ஆமாப்பா ரொம்ப நேரமா வந்துட்டு கோயில்ல உட்காந்து எதையும் நினைச்சு அழுதுட்டே இருந்தாங்க, எனக்கே வந்துட்டு அவங்கள பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நானே போய் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கலாம்னு நினைச்சேன், இருந்தாலும் என்ன பண்றது மனுஷங்க கிட்ட சொல்லி அழ முடியாத துக்கத்தை எல்லாம் வந்துட்டு ஆண்டவன் சன்னிதானத்துலதான் வந்து சொல்லி எழுவாங்க, அதனால அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன்ப்பா. அதை கேட்ட மீனா இருந்துட்டு சரி சாமி அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லி தெரியுமா அப்படிங்கவும் தெரியலம்மா ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட முத்துறது என்ன மீனா அந்த அம்மா வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க, அப்படி என்ன அவங்க கஷ்டம் நம்ம கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லி இருக்கலாம்ல அப்படிங்கவும் அப்ப மீனா இருந்துட்டு ஆமாங்க நம்ம வந்து அவங்கள போய் டெய்லி வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு இருந்தோமே, ஏதாவது பிரச்சனைனா சொல்லியிருக்கலாம்ல நம்ம கிட்ட, எதுக்காக வந்துட்டு சொல்லாம கொள்ளாம இப்படி வந்துட்டு போகணும், என்னவா இருக்குன்னு சொல்லி தெரியலையே, ஆனா வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை அந்த அம்மாக்கு இருக்குன்னு மட்டும் தெரியுது. அப்ப முத்து வந்துட்டு ஆமா மீனா நம்ம அது என்ன ஏதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், ஆனா இப்ப இந்த அம்மா எங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லவும் தெரியலீங்க ஏதாவது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. இங்க வெளியில வந்தா பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அப்ப முத்து வந்துட்டு ஏமினா ஒருவேளை இந்த அம்மா எங்க போயிருக்குன்னு சொல்லி எங்கேயாவது சிசிடிவில நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில போயிட்டு சிசிடிவி கேமரால பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கிறிஷோட பாட்டி பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல ஏறி போறாங்க. அதை பார்த்துட்டு மீனா எங்க இது வந்துட்டு கிறிஷோட பாட்டி ஊருக்கு போற பஸ் தானே, இதுலதான் அவங்க போயிருக்காங்க, அப்ப அவங்க ஊருக்கு தான் போயிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஆமா மீனா நீ சொன்னது சரிதா, நீ நேத்து கூட வந்துட்டு சொன்ன இல்ல ஒருவேளை அவங்க ஊருக்கு போயிருப்பாங்களான்னு சொல்லிட்டு, நான் தான் வந்துட்டு அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சேன், இப்ப பாரு இந்த அம்மா அங்கதான் போயிருக்காங்க, வா மீனா உடனே நம்ம வந்து அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா இருந்துட்டு எங்க இந்த விஷயத்த போய் மாமாட்ட சொல்லிட்டு அப்புறம் நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லவும் இல்ல மீனா ஒருவேளை நம்ம அங்க போய் இந்த அம்மா அதுக்குள்ள அங்கிருந்து எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா அவர் அப்பா வந்துட்டு அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவாரு, நம்ம நேர்ல முதல்ல போவோம், அந்த அம்மா அங்க இருந்துச்சுன்னா கையோட கூட்டிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வீட்டுல எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம் அப்படிங்கவும் அப்ப மீனாவும் இருந்துட்டு சரிங்க அதுவும் சரிதா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவை பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறாங்க. இங்க நேரா பாத்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் கிறிஷோட பாட்டி இருக்கிற வீட்டுக்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா வீடு பூட்டி இருக்கு. என்னங்க இது அவங்க வீடு பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லவும் தெரியலையே மீனா ஒருவேளை இங்க இல்லாம எங்கேயாவது போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. அப்ப அங்க வீதியில ஒரு அம்மா வரவும் யாருப்பா யார் வேணும் எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல லட்சுமிமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேக்குறாரு. இல்லையேப்பா லட்சுமி வந்துட்டு சென்னைக்கே வந்துட்டு பையனை கூட்டிட்டு போயிருச்சு, அதுவும் வந்துட்டு அவங்க பேர பையனை கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க என்ன இப்ப திடீர்னு இங்க தேடி வந்திருக்கீங்க, சரி லட்சுமியோட போன் நம்பர் வேணா என்கிட்ட இருக்குது நான் வேணா தர்றேன், அவங்களுக்கு வேணா நீங்க கால் பண்ணி கேளுங்க, அம்மா நீங்க என்ன அவங்களுக்கு வந்துட்டு உறவுக்காரங்களா யாரு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. அப்ப முத்து இருந்துட்டு பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க நாங்க சொல்றதை கேளுங்க, அவங்க வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ லட்சுமிக்கு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இப்ப அவங்களுக்கு நல்லாயிருச்சு, இப்ப திடீர்னு கிளம்பி வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு தான் சொன்னாங்க, அதுதான் வந்துட்டு இங்க இருக்காங்களான்னு சொல்லி பாத்துட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட அந்த அம்மா இருந்துட்டு இல்லையே லட்சுமி வந்திருந்தா இதுதான் அவங்க வீடு இங்கதான் வந்திருப்பா, ஒண்ணு இங்க வரலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட மீனா என்னங்க இது அவங்க இங்கதானே வந்துட்டு ஊருக்கு போற பஸ் நம்ம பார்த்தோம், இப்ப இங்க இல்லைன்னா வேற எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா இன்னொரு அம்மா அந்த வழியா வராங்க. அப்ப இவங்களை பார்த்துட்டு ஆமா யாரு இவங்க பாட்டி என்ன இவங்க கூட பேசிட்டு இருக்கீங்க யாரை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மெயினா இருந்துட்டு இல்ல
நாங்க லட்சுமி அம்மாக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள தேடிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், ஓ லட்சுமியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப மீனா இருந்துட்டு, ஆமாம்மா அவங்க உங்களோட வீடு இதுதானே, ஆனா இங்க காணோம், வீடு பூட்டி இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லவும், அப்ப அந்த அம்மா இருந்துட்டு, அவங்க வேற யார் வீட்டுக்கு போறாங்க, அதோ அவங்க தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டீங்க முத்து மீனாக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா எந்த வீடு அப்படின்னு சொல்லவும், இதே தெருவில் தான் வந்துட்டு 4வது வீடு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதை கேட்டு முத்து மீனா பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு உடனே நேரம் அங்க வராங்க. அப்ப மீனா இருந்துட்டு, ஏங்க ஒருவேளை அந்த அம்மா நம்மளை பார்த்தா வந்துட்டு போய் ஒளிஞ்சுக்குவாங்களோ? அப்ப முத்து இருந்துட்டு, ஏன் மீனா நாம என்ன கடங்காரங்களா, வந்துட்டு எதுக்கு போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு மறைக்கிறாங்க, தயங்குறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நாம இங்க வர்றது அவங்களுக்கு பிடிக்காம மறுபடியும் போய் வந்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு என்ன பண்றது அப்படிங்கும். அதெல்லாம் பாத்துக்கலாம் வா மீனா, எனக்கு என்ன ஆனாலும் சரி, அவங்க ஒருவேளை ஒளிஞ்சுக்கிட்டாலும் வீடு பூந்து அவங்களை தேடி கண்டுபிடிச்சு நம்ம கூட்டிட்டு தான் போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு உள்ள வராரு. அப்ப கிறிஷோட பாட்டி பாத்தீங்கன்னா அங்க செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. அப்ப முத்து மீனாவை யாரோ நினைச்சிட்டு, அம்மா இங்க லட்சுமியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க சத்தம் கேட்டு கிறிஷோட பாட்டி பாத்தீங்கன்னா யாரு அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கவும், இங்க முத்துவும் மீனாவும் பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது இந்தம்மா இங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியே பாக்குறாங்க. இங்க முத்துவும் மீனாவை பார்த்து கிறிஷோட பாட்டிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு கீழே பாத்தீங்கன்னா பக்கெட்டை தொப்புன்னு போட்டுறாங்க. என்ன முத்துவும் மீனா என்ன நம்மளை தேடி இங்கேயே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அதிர்ச்சியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மீனா இருந்துட்டு, என்னம்மா இப்படி சொல்லாம கொள்ளாம நீங்க பாட்டுக்கு இப்படி வந்துட்டீங்களே, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க கிறிஷோட பாட்டி பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படி தயங்கிட்டு நிக்கவும், அப்ப முத்து இருந்துட்டு, என்னம்மா நாங்களே வந்துட்டு உங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்றோம்னு சொல்லி இருந்தோம்ல, நாங்களே காலையில வந்து உங்களை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரோம்னு சொல்லியிருந்தோம். ஆனா நீங்க என்னடா யாருக்குமே சொல்லாம நைட்டோட நைட்டா வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பி இங்கே வந்துட்டீங்க, ஏமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இங்க கிறிஷோட பாட்டி பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு சொல்லி தெரியலையே, இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிதான் நம்ம வந்துட்டு இந்த ஊருக்கு வந்தோம், எப்படி நம்ம இங்க இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சு இங்கேயே வந்துட்டாங்க, இப்ப எப்படி இவங்களை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப முத்து இருந்துட்டு, ஏன் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, கிறிஷ கூட வந்துட்டு அம்போன்னு விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க, என்ன பிரச்சனைமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க சத்தம் கேட்டு இங்க ரோகிணியோட சித்தி பாத்தீங்கன்னா வெளியில வராங்க. அப்ப மீனா இருந்துட்டு, நீங்க என்னதான் வந்துட்டு எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம போனாலும் நாங்க கிறிஷெல்லாம் வந்துட்டு அம்போன்னு விடல, எங்க வீட்டுலதான் நாங்க வச்சு நல்லபடியா பாத்துட்டு இருக்கோம், நாங்களே உங்ககிட்ட சொன்னோம்லமா, நீங்க டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நீங்களும் வந்து எங்க கூடயே கொஞ்ச நாள் எங்க வீட்டுல இருங்கன்னு சொன்னோம்ல, ஆனா நீங்க ஏன் வந்துட்டு எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம இப்படி கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க மீனா சொல்றதையெல்லாம் கேட்ட ரோகிணியோட சித்தி பாத்தீங்கன்னா, ஓ அக்கா அப்ப இவங்கதான் வந்துட்டு கல்யாணியோட புகுந்த வீட்டுக்காரங்களா, இப்ப இவங்க வீட்டுலதான் கிறிஷும் இருக்கா, கல்யாணி இவங்க வீட்டுக்கு தானே வாழ போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்டதுமே இங்க முத்து மீனாக்கு பாத்தீங்கன்னா ஒன்னும் புரியாம முழிக்கவோ, இங்க லட்சுமிக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. ஐயோ இவ என்ன இப்படி இவங்க முன்னாடி குண்டை தூக்கி போட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரண்டு போய் நிக்கிறாங்க. இங்க முத்து மீனாக்கு ஒன்னும் புரியல. அம்மா இவங்க என்ன சொல்றாங்க, கல்யாணி எங்க வீட்டுல இருக்காங்களா, கல்யாணி உங்க பொண்ணு தானே, இவங்க எதுக்கு எங்க வீட்டுல இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா ஒன்னும் புரியாம கேக்குறாங்க. அப்ப கிறிஷோட பாட்டி இருந்துட்டு, ஐயோ இவ இப்படி போட்டு உண்மையை உடைச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒண்ணும் இல்லப்பா, அவ வந்துட்டு வேற யாரையோ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அப்ப மீனா இருந்துட்டு, இல்லையேம்மா அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, கல்யாணியோட புகுந்த வீடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, உங்க பொண்ணு துபாயில தான் இருக்கதா சொன்னீங்க, இவங்க என்ன எங்க வீட்டுல வந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரோஹிணியோட சித்தி இருந்துட்டு, ஐயோ அக்கா அப்ப நீங்க இவங்க கிட்ட வந்துட்டு உண்மையெல்லாம் சொல்லலையா, நான் தான் வந்துட்டு உளறிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை பார்த்துட்டு முத்து மீனா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்ன மீனா இது, இவங்க என்னமோ ஏதோ சொல்றாங்க, இந்த அம்மா வந்துட்டு அவங்களை சொல்ல வேண்டாம்னு சொல்லி மறைக்கிறாங்க, என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலையே அப்படிங்கவும், ஏங்க அவங்க கிட்டே வந்து நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டலாம், ஏமா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எந்த விஷயத்தை எங்க கிட்ட மறைக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க கிறிஷோட பாட்டி பாத்தீங்கன்னா, அது ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தயங்கிட்டு இருக்காங்க. அப்ப முத்து இருந்துட்டு, இல்லம்மா நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை எங்க கிட்ட மறைக்கிறீங்கன்னு சொல்லி நல்லாவே தெரியுது, எப்போ உங்க பொண்ணை பத்தி கேட்டாலும் வந்துட்டு நீங்க முன்ன பின்ன மாத்தி சொல்றீங்க, உங்க பொண்ணு கிட்ட ஏதாவது போன்ல பேசுறேன்னு கேட்டாங்களோ போன் நம்பர் கூட நீங்க தரமாட்டீங்க, உங்க பொண்ணை நாங்க வந்துட்டு இது வரைக்கும் நேர்ல பார்த்ததும் கிடையாது, உங்க பொண்ணோட விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, நீங்க தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு சொல்லுங்க, இவங்க வேற இப்ப என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க என்ன வந்து மறைக்கிறீங்களா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மீனா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா நானும் சரி இவரும் சரி கிருஷ்ணால வந்துட்டு எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரி உங்களையும் வந்துட்டு என்னோட சொந்த அம்மா மாதிரி தான் நான் பாக்குறேன், ஆனா நீங்க தான் வந்துட்டு எங்க ரெண்டு பேத்துக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டே இருக்கீங்க, இப்ப என்னடா கிருஷ்ண கூட கூட்டிட்டு வராம நீங்க பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நேரம் இங்கே வந்திருக்கீங்க, அப்ப உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தெரியுது, ஏதோ ஒரு பெரிய உண்மையை எங்க கிட்ட மறைக்கிறீங்கன்னு சொல்லி தெரியுது, எதுவா இருந்தா தயவு செஞ்சு எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப ரோகிணியோட சித்தி இருந்துட்டு லட்சுமி கிட்ட, அக்கா அவங்கதான் வந்துட்டு இந்த அளவுக்கு கேக்குறாங்கல்ல, அது மட்டும் இல்லாம இவங்க பேசுறத பார்த்தாலே வந்து கிருஷ்ண மேல வந்துட்டு ரொம்பவே பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியுது, இதுக்கு மேலேயே வந்துட்டு எதுக்குக்கா நீ வந்துட்டு உண்மையை மறைச்சிட்டு இருக்க, பேசாம இவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட கிறிஸ்டோட பாட்டியே பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலேயும் வந்துட்டு முத்து மீனா கிட்ட நம்ம உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆமாப்பா உங்க வீட்டில் இருக்கிற ரோஹிணி தான்
தான் வந்துட்டு என்னோட பொண்ணு கல்யாணி, அவள் பெத்த பையன் தான் வந்துட்டு கிறிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டீங்க முத்து மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கப்போ ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என் பொண்ணு கல்யாணிக்கு வந்துட்டு சின்ன வயசுலேயே நானும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து ஒரு வயசானவருக்கு வந்துட்டு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். எங்கள் குடும்ப சூழ்நிலை நிறைய கடனெல்லாம் இருந்துச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் தான் அந்த கல்யாணத்தை நடத்தணும். அவளுக்கு அந்த கல்யாணத்தில் வந்துட்டு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அதுக்கப்புறம் கிறிஷ் பிறந்ததுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணியோட வீட்டுக்காரும் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் கல்யாணியோட அப்பாவும் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் கல்யாணி வந்துட்டு கிறிஷை எங்கிட்ட விட்டுட்டு சென்னைக்கு வேலை தேடி போயிட்டா. அவளுக்கு நடந்த கல்யாணத்தையும் அவனால் ஏற்றுக்க முடியல, கிறிஷையும் வந்துட்டு அவனால் ஏற்றுக்க முடியல. அதனால் கிறிஷை வந்துட்டு எங்கிட்ட விட்டுட்டு அவள் சென்னையில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தா. அப்பப்போ வந்து என்னையும் கிறிஷையும் வந்துட்டு பார்த்துட்டு போவாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டீங்க முத்து மீனாக்கு பார்த்தீங்கன்னா தலையே சுத்துது. என்னங்க இது? அப்போ ரோஹிணிக்கு வந்துட்டு ஏற்கனவே கல்யாணமே குழந்தை இருக்கா, இதையெல்லாம் வந்துட்டு மறைச்சிட்டு தான் வந்துட்டு உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், அதை கேட்டு முத்து வந்துட்டு ஆமாம் மீனா, இந்த மனோஜ் வந்துட்டு சரியான கேணையந்தா, ஆனால் இப்படி வந்துட்டு ஏமாந்து நிற்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த பார்லரம்மா வந்துட்டு என்னமோ நினச்சேன், ஆனால் அது இந்த அளவுக்கு வந்துட்டு கேட்பு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு கிறிஷோட பாட்டி இருந்துட்டு இல்லைப்பா, என் பொண்ணு மேலே வந்துட்டு எந்த தப்பு இல்லை, அவளுக்கு நாங்கள் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை வந்துட்டு சரியில்லை, அதனால் அவளுக்கே வந்துட்டு அவளே ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு என்னம்மா பேசுகிறீங்க, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக என் அண்ணனோட வாழ்க்கையை வந்துட்டு அவங்க கெடுத்தது வந்துட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கிறிஷோட பாட்டி இருந்துட்டு தப்புதான்ப்பா, அவள் வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்கணும், அவள் வந்துட்டு மறைச்சது வந்து தப்புதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா இருந்துட்டு ஏம்மா என்னதான் இருந்தாலும் வந்துட்டு ரோஹிணி பண்ணினது வந்துட்டு இவ்வளோ பெரிய தப்புதா, அதை இத்தனை நாளாக நீங்களும் வந்துட்டு எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கீங்களே, எப்படிமா உங்களால எல்லாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய உண்மையை வந்துட்டு மறைச்சிட்டு எங்ககிட்ட வந்துட்டு போலியாக நடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட கிறிஷோட பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ முத்து வந்துட்டு ஏமா அதெல்லாம் சரிதா, மனோஜ் தான் வந்துட்டு அவங்க ஏமாத்திருக்காங்க சரி, ஆனால் பெத்த பையனையே வந்துட்டு எப்படி இப்படி வந்துட்டு அனாத மாதிரி விட்டுட்டு அவங்களுக்கான ஒரு லைஃப்பை வந்துட்டு தேடிட்டு சந்தோஷமாக இருக்காங்க, எப்படி வந்துட்டு அவங்களால இப்படியெல்லாம் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மீனா வந்துட்டு ஆமாங்க, அதுவும் கிறிஷ் வேற நம்ம வீட்லேயே வந்துட்டு எத்தனை நாள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அப்போ பெத்த பையன் வந்துட்டு அவங்க கண்ணு முன்னாடியே இருந்தும் வந்துட்டு எப்படிங்க அவங்களால வந்துட்டு யாரோ மாதிரி நடிக்க முடிஞ்சது, ஐயோ இதெல்லாம் வந்துட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, எப்படி வந்துட்டு ரோகிணி கல்நஞ்சு கறியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ முத்து வந்துட்டு ஆமாம் மீனா, எனக்கு வந்துட்டு நினச்சாலே வந்துட்டு எனக்கே வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது, இதுக்கு எங்கள் அம்மாவே பரவாயில்ல போல இருக்குது, ஆனால் இந்த பார்லரம்மா என்ன கொஞ்சம் கூட வந்துட்டு மனசாட்சியே இல்லாமல் நடந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் முத்து கிறிஷோட பாட்டி கிட்ட ஆமாம் கல்யாணி தான் வந்துட்டு அவங்க அம்மான்னு சொல்லிட்டு கிறிஷுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் தெரியும்ப்பா அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட முத்து மீனாக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. அப்போ தெரிஞ்சுதான் வந்துட்டு அவன் ஆண்டி ஆண்டின்னு சொல்லி கூப்பிட்றானா அப்படிங்கவும் ஆமாம் அவனுக்கு வேறு வழி இல்லை, அவங்க அம்மா தான் வந்துட்டு அந்த மாதிரி கூப்பிட சொல்லியிருக்கா. அதை கேட்ட முத்து பாத்தியா மீனா, தான் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பெத்த பையனையே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பேச சொல்லியிருக்குது. அந்த கிறிஷாது வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னானா, அவங்க அம்மாவை வந்துட்டு எத்தனை டைம் அவனை பற்றி கேட்டிருக்கோம், அவனும் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லப்பாரு அப்படின்னு சொல்லவும், அப்போ மீனா இருந்துட்டு விடுங்க, அவன் என்ன சின்ன குழந்தை, இவங்க என்ன சொல்லித்தராங்களோ அதைத்தான் நம்ம பேசுவான், பெரியவங்களே வந்துட்டு இப்பேற்பட்ட உண்மையை வந்துட்டு மறைச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க, அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு எப்படிங்க வந்துட்டு இது தப்பு ரைட்டுனால தெரியும் அப்படிங்கவும், அப்போ முத்து இருந்துட்டு ஆமாம் மீனா நீ சொல்கிறது சரிதா, இந்த அம்மாவே வந்துட்டு இத்தனை நாள் நம்ம கூட பழகிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த இப்படி ஒரு உண்மையை வந்துட்டு மறைச்சிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ கிறிஷோட பாட்டி இருந்துட்டு இல்லைப்பா முத்து என்னை மன்னிச்சிருப்பா, நான் இந்த விஷயத்தை எத்தனையோ டைம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்னப்பா பண்ணுறது, என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா நானும் இந்த உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் கிறிஷோட பாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ கிறிஷோட பாட்டி பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும், அதை கேட்டு இங்கே மொத்த குடும்பம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. ஏற்கனவே ரோஹிணி பணக்காரி இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கே விஜயா பார்த்தீங்கன்னா ரோஹிணியை தூக்கி போட்டு பந்தாடி வீட்டு விட்டு வெளியில் அடித்து துரத்துனாங்க. இப்போ என்னடானா இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காங்க, அதுவும் மனோஜ்னா வந்துட்டு விஜயாவுக்கு அவ்வளோ உசுறு, இப்போ மனோஜோட வாழ்க்கையே வந்துட்டு ரோஹிணிக்கு எடுத்திருக்காங்க. இப்படி மனோஜை நம்ப வச்சு ஏமாத்தின ரோகிணியை விஜயா அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க.